மதிய வணக்கங்க. இன்றைக்கி ரவா லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் ரவை, சுகரு, தேங்காய் பூ, சட்னிக்கல்ல, திராட்சை, முந்திரிங்க. ஒரு கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் திராட்சை முந்திரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது சட்னிக்கல்லையும் ஏலக்காய் போட்டுருக்குறேங்க. அதில் ஒரு 4 எண்ணெய். அதை லைட்டாக கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தேங்காய் பூ ஒரு அளவாக ஒரு 1/4 மூடியும் கூட வேண்டாங்க. 1/4 மூடியில் கம்மியாக இருந்தாலே போதும். இந்த தேங்காயும் கடலையும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். திராட்சை முந்திரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன சேர்த்துறோம்னா ரவை போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு சிம்மிலேயே வச்சுக்கோணுங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நான் சட்னிக்கல்லை காமிச்சினல்ல, அதை ஏலக்காய் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா பவுட்ரு மாதிரி பண்ண வேண்டாம். அதையும் அதே கடாயில் நெய் 1 ஸ்பூன் விட்டு அதையும் வறுத்துக்கோங்க. அது கூடயே தேங்காய் பூவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கருகுவெல்லாம் விடக்கூடாது. அதுக்கப்புறம் சுகர் 3/4 டம்ளருங்க. அதுக்கு அது முக்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். பாவு பதமெல்லாம் வேண்டியதில்லை. சும்மா கொதி வந்தாலே போதும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சட்னிக்கல்லை தேங்காய் போட்டு வச்சுருக்கிறோமல்ல வறுத்து, அது ரவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலக்கிட்டு லைட்டாக அந்த முந்திரி திராட்சையெல்லாம் அதிலே போட்டுக்கோணும். நல்லா கலக்கி கொஞ்சம் பசும்பால் அதையும் கொஞ்சம் விட்டு 5 நிமிஷங்க அந்த சிம்மில் வச்சு அந்த சூட்லேயே இப்படி விட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிக்கு. அப்போ தான் நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு பதம் அப்போ தான் கரெக்டாக வரும். லைட்டாக பசும்பால் ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். அது கொஞ்சம் மணமாக இருக்குது, அதனால தான். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் லட்டு மாதிரி பிடிச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் ஸ்டைல் பொள்ளாச்சி ஸ்டைலு நாங்கள் தேங்காய் பூவும் சட்னிக்கெல்லாம் சேர்த்துவோம். நீங்கள் எப்படி சேர்த்துவீங்க, என்ன மாதிரி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெய்யெல்லாம் நம்ம கையில் தொடச்சிக்கொள்ள வேண்டியதில்லை. நம்ம நிறைய நெய் விட்டுருக்குற எல்லாத்துக்குமே வறுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.